நான் பட்டம் வாங்கவில்லை ஒழிய இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு நான் ஒரு பட்டமளிப்பு கடந்திருக்க உங்களுக்கு கொடுக்க போறேன்றது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உருவாகுது. முதல்ல என்னுடைய வணக்கங்கள் உங்கள் எல்லாருக்கும். அம்மாவுக்கு வணக்கம், சார் சகோதரர் வணக்கம், சமூகம் ஐயா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுன்னு நானும் சமூகம் சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஒன்றுமே பேச வேணாம், எல்லாத்தையும் அவங்களே பேசினாங்க. மதுமலத்தை ஒரு பாதி 25% பேசிடுச்சு. சார் ரமேஷ் சார் கொஞ்சம் பாதி பேசிட்டாரு. அன்பழகன் சார் இப்போ முழுசாக பேசிட்டீங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு இங்கே டாபிக் இல்லை, ஆனால் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் என்னோட தம்பிகிட்ட பேசிக்கிறது. நான் உங்களுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை கடந்தவன். இப்போ சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையை அனுபவிச்சு முடிச்சவங்க இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அனுபவிக்க போறவங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைப்போம். இந்த இமிடியில் ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, மேஜிக். அதான் லைஃப். அந்த லைஃப்பை சொல்லிக் கொடுத்தாலோ படித்தாலோ இல்லை படம் பார்த்தாலோ வராது, அனுபவிச்சா மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் அனுபவத்தின் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செழுமைப்படுத்திக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு கைட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. நிறைய சாட்சியிலிருந்து கூகுள்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களாம் நிறைய பேர் டாக்டர்கிட்டே போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஏன்னா சாட்சியிலே மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க. அதிலே கேட்டு இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மக்களே ரொம்ப அட்வான்ஸ்டாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படிப்பு நம்மளை எங்கேயோ கொண்டு போய் மேலே உட்கார வச்சிருச்சு. ஆனால் அந்த படிப்பை எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. சமூகத்தோட கட்டமைப்பில் கல்வி, எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று உருவானதே இந்த சமூக மாற்றத்துக்காக தான், சம்பாதிக்கிறதுக்காக இல்லை. ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா, சமூக மாற்றத்துக்கு மறந்துட்டு ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சமூகம் மெதுவாக தொலைந்து. அதான் உண்மை. இப்ப நான் பேசும்போது கூட சொன்னாங்க, இங்க இருக்க மாணவர்கள் அந்த காலையில பெட்டு படிச்சு வைக்கிற பத்தி ரமேஷ் சார் சொன்னார். ஆனா நான் இந்த கல்லூரிக்கு வந்தது, இங்க அன்பழகன் ஐயாவோட நெருக்கமா பழகிறது, இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதா தெரிகிறது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், இங்க இருக்கிற சுத்தம். இங்க இருக்கிற சுத்தம் என்னை வெகுவாக கவர்ந்தது. நான் இறங்கி கூட என் மகள்கிட்ட சொன்னேன், இங்க பாருங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க இந்த இடத்த. வெறும் கோவில் மட்டும் இல்லை, உள்ள கல்லூரி விழாவிலிருந்து எங்கே போய் பார்த்தாலும் இவ்வளவு சுத்தமான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு தினசரி வாழ்க்கை முறை இருக்கும் பொழுது கண்டிப்பா நீங்க இந்த சமூகத்தில் தொலைஞ்சு போயிட மாட்டீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சுத்தம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த இடத்த மாத்து, இந்த இடத்துல நீங்க இப்படி இருக்க, உங்களோட வேலை பணிகளை நீங்க இப்படி மாத்திக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நெறிமுறைகளோட தான் இந்த நிர்வாகம், இந்த கல்லூரி இயங்குறதா நான் பார்க்கிறேன். ஸோ இங்க இருக்கிற உங்களுக்கு இந்த படிப்பை தாண்டி வாழ்க்கை முறை பற்றி இந்த கல்லூரி உங்களுக்கு பாடமா சொல்லிக் கொடுக்காம அனுபவமா நிறைய சொல்லி கொடுத்துருக்கும். அவங்களோட அணுகுமுறை, யாருக்கெல்லாம் உள்ள விடுறாங்க, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் பண்றாங்க, எந்த இடத்துல இது அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க, யாரெல்லாம் கூப்பிடுறாங்க, கூப்பிடுறவங்க என்ன பேசுறாங்க, இதை பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கல்லூரி, இந்த நிர்வாகம் எதை விரும்புவதில்லை. ஏன்னா நான் ஐயாட்ட பேசிட்டு சொல்லுவாரு, சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு